கர்நாடகாவுல நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிஜமான வாய்க்கா தகராறு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பத்தியில அந்த வாய்க்கா தகராறுன்னு. நம்ம யாருக்கு வாய்க்கா தகராறு இருக்கா, நமக்கு அவங்களுக்கு தான். அந்த வாய்க்கா தகராறு இருக்கக்கூடிய கர்நாடகாவுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் கர்நாடகா சிங்கம்னு பேருவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் கர்நாடகாவுல போய் கர்நாடகா சிங்கம்னு பேருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய டெடிகேஷன் இருக்கு பாருங்க. 3 இடத்துல பணிபுரிகிறார். ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட், ஒரு சிட்டி பெங்களூர்ல. 3 இடங்களையும் அந்த பழைய வீடியோலாம் நீங்க பார்க்கணும். அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலைங்கிற அந்த ஐபிஎஸ் ஆபீசர் நீங்க பார்க்கணும். ரோட்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து 4-5 போலீஸ் ஆபீசர்ஸ் பப்ளிக் வந்து அடிச்சிடறாங்க. சம் ரவுடி கும்பல் அடிச்சிடறாங்க. போலீஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க. 50-80 பேர் நிக்கிறாங்க எதிர. போலீஸ் அடிச்சுட்டு கேள்விப்பட்டு ஒரு எஸ்பியா ஓடி வந்து அந்த 80 பேர் முன்னாடி நின்று அந்த போலீஸ் ஆபீசரை பக்கத்துல நிப்பாட்டி, இப்ப அடிடா பாப்பா சரியான ஆம்பளை கன்னட பேசுறாரு. அத கன்னடத்துல சொல்றாரு. அத கன்னடத்துல சொல்றாரு. இப்ப அடிடா பாப்பா அப்படின்றார். ஒரு ஆள் அடின்னு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட. உண்மையிலேயே எனக்கு இந்த சிங்கம் சினிமா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் வச்சு பாக்குறியா அந்த வரது. அப்ப எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும் பாருங்க.